மூணாவது சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை பேச விடாதனால காங்கிரஸ் மற்ற மொத்த எதிர்கட்சியையும் பேச விடாமல் தடுப்பதற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ரொம்ப கவனமாக பார்க்கணும். பாஜக அரசு மோடி அரசு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுப்பதற்காக சஸ்பெண்ட் ஆனது 8 பேர். அதுல 7 பேர் காங்கிரஸ், ஒரு ஆளு சிபிஎம். அதனால நீங்க யார் பலமா பாராளுமன்ற சட்டமன்றத்தை பார்ப்பதற்கு ஒரு இருக்கார். அதனால புரிஞ்சுக்கிறோம் சொல்றாங்க இயங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால உண்மையான நம்மை பொறுத்தப்பட்டதை பாஜக எதிர்த்து இருக்கக்கூடிய தைரியம் காங்கிரஸ் சைடு வாங்கி போய் கைது வணக்கம் சொல்ற வழக்கமா காங்கிரஸ் கிடையவே கிடையாது. தைரியமா இருக்கிறது காங்கிரஸ். எங்களை பொறுத்தப்பட்டதும் அன்போடும் மரியாதையோடும் எங்களை நடத்தினால் அன்போடும் மரியாதையோடும் எல்லார்ட்டும் எதிர்க்கலாம். எங்களை எதிர்த்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை வீழ்த்தரமாக பேச நினைப்பவர்கள் அனைவரையும் அவர்களுடைய அதே கொடியை வலுப்படுத்த காங்கிரஸ். நம்மை பொறுத்தப்பட்டு நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்று சொத்து தான் கேட்கலாம். மரியாதை தான் கேட்கணும். மரியாதை அன்பு. நம்ம என்னத்தை கொடுக்கறோமோ அதை என்ன அடிக்கும். நம்மை பொறுத்தப்பட்டு நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருது அப்படின்னா, அதுக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆகுறா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்துல பேசும்போதுதான் பத்திரிகையாளர்கள் நீங்க உங்க நேரம் லட்சம் பேசும்போதுதான் இந்த வருத்தம் வரும். அதுக்கப்புறம் அதை பார்த்தான்னு சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கூட்டணி வந்தா வரணும் வேணா போகணும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நாங்க பார்த்து தலைவர் பார்த்து செய்யல அப்படின்னு அரசாங்கா பேசுறதோ வலியது. நாங்க உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்த பழியை சுமந்த வைக்கிறாங்க. நீங்க பண்ண தப்புகளால் எங்களை சொல்லப்பட்டு உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு கிடைக்கிறார். சகோதரங்கிறதுக்கு அர்த்தம் இப்ப எல்டர் பிரதர் வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொன்னார். அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம். காங்கிரஸ்காரோட பழக்கமே இருந்தாங்க. ஆனா நாங்க உயிரு இனியீடு மணியே எங்காவது பேச ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு ஆசிரியர்